இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மலைக்கு வரப்போ எந்த மாதிரி அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாக காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு வழியும் வரப்போலாம் எந்த மாதிரி இருக்குது, இங்கே வர மக்கள்லாம் எப்படி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, எந்த மாதிரி நீங்கள் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மலை ஏறி இறங்கின ஃபீல் உங்களுக்கு இருக்கும். வந்து 1000 நெருங்க என்னைக்கு சொன்னீங்க? ஜூலை 16, 2026 ப்ரோ. ஜூலை 16, 2026 வந்து நீங்கள் 1000வது நாள் ஏற போகிறீங்க. சேலஞ்ச் முடிய போகுது. ஆமாம் ப்ரோ, சேலஞ்ச் முடிய போகுது. ஓகே. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கீரனூருக்கு பக்கத்தில் உள்ள, அதாவது ஒட்டஞ்சத்திலிருந்து கீரனூர் பக்கத்தில் உள்ள கொன்றாங்கி மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தரையிலேருந்து ஒரு 3800 அடி மேலே இருக்குது. அந்த மலைக்கு தான் நம்ம இன்றைக்கி ஏற போகிறோம். அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி கையெல்லாம் வேக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மலை பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்தலாக ஏறுது. இந்த மலையோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் இருக்குது. உலகத்திலே லிங்க வடிவத்தில் இருக்க ஒரு சிவன் மலை அப்படின்னா இதை சொல்லலாம். வாங்க நம்ம கூட யார் யார் வந்திருக்காங்கிறதையும் பார்ப்போம். மணி கம் டுடே கோட்ஸ் மாரையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப. இன்னைக்கு என் கூட மலையேற யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தினேஷ் ஒருத்தன், அப்போ நம்ம மோனு வேல்டு மோகன் வந்திருக்கான். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். எப்பரா இருக்கு இந்த மலை? பயங்கரமாக தான் இருக்கு. நாங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரோம். வீடியோஸில் பார்த்துருக்கோம். நான் வந்துட்டு இன்னும் ஏறிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன். மாப்பிள்ள ஏதாச்சும் பேசுகிறேன் மாப்பிள்ள. சொல்கிறா தினேஷ், இந்த மலைக்கு நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர, நம்ம எல்லாருமே இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கோமா? ஆமாம், நாயை மிதிச்சிடாத பிடிச்சிரு, காலை லப்புன்னு பிடிச்சிரு. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கோயிலுக்கு போவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி கோயில் போய் சுற்றிட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாமல் வெள்ளிகிரி மலையெல்லாம் வருஷமே போயிடுவான். அடுத்து வந்துட்டு வெள்ளிகிரி போயிட்டு ஃபுல் வீடியோஸ் போடுவோம். அப்பயும் மாப்பிள்ளை இருப்பான். இனிமேல் வந்துட்டு கோயில் வீடியோனா இல்லாமல் இருக்க மாட்டான், தூக்கி போட்டு வந்துடும். அதுக்காக தான் தூக்கி போட்டு வந்தோம். ஸோ நம்ம வெள்ளிங்கிரி போகிறதும் கன்ஃபார்ம் தானே இந்த தடவை? கன்ஃபார்ம் தானே மாப்பிள்ள? கன்ஃபார்ம் தான். பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி நம்ம போகிறோம். ஓகே. இப்போ இந்த கோயிலுக்கிட்ட வந்தோடனே இந்த கிரவுண்ட்ல இருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த கோயில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, செங்குத்தலாக இருக்குது. ஏறிடலாமாடா மோகா? உனக்கு ஏதாவது ஃபீலாக இருக்கா அதை பார்க்குறப்ப? எனக்கெல்லாம் பயம் இல்லைடா, ஏறிடலாம். எனக்கு பயம் இல்லை, பட் ஆனால் ஒரு மாதிரி கையெல்லாம் வேகுது பதட்டத்தில். இதில் ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மாமனும் மருமனும் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இங்கே ஒன்று தான். எப்படி சொல்ற? மாமன்னா யாரை சொல்ற? ஈஸ்வரனும் பெருமாளும் ஒரே நேர்கோட்டில் பார்த்த மாதிரி. ஓ ஓகே ஓகே. இது வந்து ஈஸ்வரனா? மலை ஈஸ்வரன், இப்போ கீழே இருக்கிறது பெருமாள். ஓகே ஓகே. இது பெருமாளா? இதுக்கு தான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துங்கிறது. ஓ, வித்தக்கார மாதிரி மாப்பிள்ளை எல்லாமே விஷயம் தெரிஞ்சிருக்கா? எல்லாம் கோயில் பத்தி அதிகமா படிக்கிறது. அது இல்லாம காவடியில எடுக்கிறான்டா. ஓகே ஓகே ஓகே. இது பழனிக்காண்டா தனியா காவடியில வச்சிருக்கான். சரி போய் கோயில் பார்க்கலாமா? சரி, மேல போவோமா? கீழ இருந்தே பார்க்கலாம் என்னென்ன கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்துட்டே போவோமா? ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையாரு, அப்புறம் ஈஸ்வரர், அதுக்கப்புறம் தான் பெருமாள். வாங்க மலை ஏறுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மலை ஏறதுக்கு ரைட் சைடுல வந்துட்டு மல்லிகார்ஜுன சாமி இருக்கு. அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மலை ஏறுற மாதிரி இருக்கு. போலாமா? கும்பிட்டாச்சு. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா கையில் மாலையோடு திரியிறியா? அந்த மாலை வந்துட்டு மலை ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்துட்டு மாலை கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு என்னமோ இவன் சொந்த மாலை வாங்கிட்டு வந்தோம். அறிவிப்பு, இதை பார்த்துக்கோ. அறிவிப்பு அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. மாப்பிள்ளை வந்துட்டு சொந்த மாலை வாங்கிட்டு வந்த மாதிரி வச்சு சுற்றிட்டு திரியிறியா? இன்னைக்கு அமாவாசை கரெக்டா? ஆமாம், அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது. அமாவாசைனால பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்குது. மிச்சம் இடையில வந்திருந்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அமாவாசைனால நல்ல கூட்டமாக இருக்குது. வரலாம் வெளியில சாமி குமார் இருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படி தான் வரும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பயணமே ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. மலை போக போக ஃபுல்லாக செங்குத்தில் தான் ஏற போகுது. இப்போ கொஞ்சம் ஏறுறக்கே ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரில. இந்த கீழே ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப். அந்த சூடு தெரியாமல் இருக்கும்ல உங்களுக்கு வெயிலில் ஏறினா, அதுக்காக தான் அடித்து வச்சுருக்காங்க. அங்கே இருக்குங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கு எப்படியும் 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். பசங்க போயிட்டுருக்கானுங்க மேலே. எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம்? அலங்கார பந்தலிலே ஒரு 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 80 படி ஏறி இருக்குமா? அதுக்கே டீம் வாஸ் அவுட் ஆயிடுச்சு. டீம் வாஸ் அவுட் ஆயிடுச்சு. அவங்க ஒருத்தர் இருக்கிறியான், அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன். அவனை காட்ட வேண்டான்ட்டான். இங்கே பாருங்க, இன்னும் மேலே போக போக எவ்வளோ செங்குத்தலாம் இருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் காலைல 6 மணிக்கு வரணும்டா. எடுக்க மாட்டேங்கிறீங்க யாரும். நான் காலையிலே ஃபோன் பண்ணேன்டா, 6 மணிக்கு பண்ணேன். யாரா எடுத்தீங்களாடா? 5 மணிக்கு கால் பண்ணியா? கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா
10 மணி ஆயிருச்சு. 10:30 ஆயிடுச்சு. 10:30 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வேற அரை மணி நேரத்தில் பேக்கரிக்கு வரணுங்கிறானுங்க. என்ன இது? போயிட்டு வரீங்களா? நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் பயணத்தை. 9 மடங்கு ஏறணுமா? இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் 9 மடங்கு ஏறணுமாங்க ஐயா? இப்போ இது நார்மல் தான். இதுக்கு மேலே தான் கஷ்டமாக இருக்குமா ப்ரோ? அங்கே தான் மழையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ சும்மாவா? ஏடா இதுக்கே சேர்த்துட்டீங்க, ட்ரையலுக்கே படுக்குறீங்க. சரிங்க பார்க்கலாம். சரிங்க ஐயா. 2 மணிக்குள்ளீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான் ஐயா. அப்பாடே இப்போ இங்கே பாருங்கடா மழைய. செம்ம வியூவாக இருக்குது. இங்கே பாரு அடி ஆசுற பக்கா. ஆனால் இவ்வளோ செங்குத்தில் இருக்காடா. அதுக்கு தான் சொல்கிறாங்க அங்கே இல்லடி, அங்கே ஏறணும்டா. அம்மா திஸ் இஸ் த எண்ட். தினேஷ், இதோட நீ பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறி இருக்கு தானே? அதெல்லாம் எப்படி இருந்தது உன்னோட பயணம்? இதை விடவும் அது கொஞ்சம் கம்மி தான். வேற இதோட பெரிய மலைனா நீ என்ன ஏறி இருக்க? வெள்ளிங்கிரி ஏறிக்கிறேன். வெள்ளிங்கிரி 7 மலையா? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆகுது ஏறருக்கு? கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஆயிடும். இது 12 மணி நேரம் ஆகுமா? உட்காந்து போகணும்ல. இது தெரியாமல் நம்ம வேறு வெள்ளிங்கிரி மலை போகலான்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் உட்காந்து போகணும். இப்போ ஒரு நாள் ஆயிருமா ஏறருக்கு? ஒரு நாள் ஆயிடும், 12 மணி நேரம் ஆயிடும். சரி, நான் தான் சொல்கிறேன், 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். விடிகால் 6 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணேன். பார்த்துக்க, அப்பா ஃபுல்லாக காடு தான். காடு தான். நண்பர் ஒருத்தர் வேகமாக வராப்லே. இன்னும் அந்த மலையோட அடிவாரத்தை கூட நம்ம தொடலையாட்டுக்குது. ஏன்னா மோகா இன்னும் நம்ம அந்த மலையோட அடிவாரத்தை கூட தொடலையாட்டுக்குது. எனக்கு ஓகே தான்ப்பா. ஏ எனக்கும் ஓகே தான். நானும் ஒரு வைப்பு கொண்டேன். சிவனை பார்க்காம உயர்தில்லை. அப்போ ஈஸ்வரனி பார்த்துடலாம். மணி என்ன 1:10 1 ஒரு 2:30 மணிக்குள்ளே ஏறிடலாம்னு நினைக்கிறேன். ஏறிடலாம்ல? உங்களோட பூ கொடுத்துட்டு போயிட்டாங்க. விடு சாமிக்கு தானே, நல்லது தானே. அண்ணா மேலே எப்படிங்கண்ணா, நல்லா இருந்துச்சிங்களா? நல்லா இருந்துச்சிங்களா? ஓகே. ஆரம்பிச்சிங்க அங்கே 9 இருக்கும். எங்கேருந்து வரீங்க? தேவக்கோட்டை. ஓகேங்கண்ணா. இப்படி உட்காந்து வரவங்களா அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணுமா? இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி இடமா? டப்பு தெரியாமல் டப்புன்னு ஏறிடலாம். ஏறலாம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 5 நிமிஷமாச்சு உட்காந்துட்டு போனால் கொஞ்சம் ஸ்பீடாக. ப்ரோ மேலே நட திறந்துருக்குங்களா? இன்றைக்கி அம்மா சொன்னாலும் கொஞ்சம் லேட்டாக அடைப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே. லேட்டானா எத்தனை மணிக்கு இப்போ? டைமிங் சொல்லலை. ஓகே. ஆனால் இப்போ திறந்து தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது, போனால் பார்க்கலாம். ஓகே 1:20 வச்சு பார்க்கலாம். பாரு எப்படி வர ஏறக்குமே மூச்சு வாங்க ஓடியாந்துட்டு இருக்காரு. ஏறக்குமே 1 மணி நேரம் ஆயிருமே. 1.5 மணி நேரம் ஜாலியாக இருக்கும். ஆமாம் 1.5 மணி நேரம் ஆயிரும். அதான் உட்காந்து போயிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல தலைவர். சூப்பர். ஓகே போலாம். லெட்ஸ் கோ. அட்டுவான காத்துக்குள்ள ஓடுறா டக்குன்னு ஒத்தையில் அப்படிமே. வேண்டனா ஓடு டக்குன்னு பைசன் மாதிரி. இப்போ என்ன பொருள் பெருசு இல்லை அண்ணா மாதிரி தளராம நங்கு நடந்து வாங்குற மாதிரி இருக்கா நமக்கா. மலையோட அடிவாரத்தை நெருங்கிட்டுமா? அடிவாரமா? பசி மயக்கத்தில் அப்படிதான் தம்பி கேட்கும். அடிவாரமா தம்பி? காமெடி பண்ணாத. இன்னும் அந்த உச்சி ஏறதே நம்ம நெருங்கல பாடுறா. இந்த சார்பா ஏற இடத்த போயிட்டானா? நம்ம முருகன் பாட்டை பாடிட்டே இருக்கான் நடக்குது. பரவாயில்ல, கீழே டேம் ப்ரூஃப் அடிச்சிருக்கனால சூடு தெரியல. ஏன்டா அவங்க கம்பெனி கிளம்புறமா? எங்கள் கம்பெனிலாம் இல்லைடா. சரி கூலிங் பெயிண்ட்ரா காமனா. நான் சொன்னப்போவே 5 மணிக்கு ஃபோன் பண்ணப்போ எந்திரிச்சிங்கன்னா 6 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கெலாம் வந்து அழகாக ஏறிட்டு. ஆமாம், இன்னொரு பையன் அந்த கின்னஸ் ரெக்கார்ட் படிக்கிறதுக்கு தீபக் கரிகால சோழன் அவன் 4 தடவை ஏறி இறங்கிட்டானாமா. மொத்தம் 1000 நாள் ஏறப்படுவானாடா. ஆமாம், அது 822வது நாள் என்னமோ சொன்னான். ஆனால் கெத்து ப்ரோ. கெத்து தான். கீழே இருந்தால் போய் பார்ப்போம், வர வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். சொல்லு, தண்ணி நிறையா குடிக்கக்கூடாதா? தண்ணி இழிச்சிடும்போது தண்ணி கம்மியாக குடிச்சுன்னா மேலே போக தண்ணி இருக்குது. தண்ணி மேலே மலை மேலே இல்லை, அது தெரிஞ்சுங்க. போதும், நீ குடிக்காத. சரி, தொண்டை நாளைக்கு கொஞ்சம் தரலாம்ல. அவனை குடிக்க வேணாம்னு சொல்லுங்கடா ஃபஸ்ட்டு. மக்களே, இங்கேருந்து தான் மக்களே அந்த செங்கோத்துலாம் ஏறுற பயணமே ஆரம்பிக்குது. இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்தாலும் சும்மா ட்ரையல் மாதிரி.
இதான் மெயின் பிக்சர். இங்கேருந்து ஏற போகிறோம் நம்ம. ப்ரோ எங்கேருந்து வரீங்க? கரூரா? ஓகே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? எத்தனை டைமு? ஒரு டைமா? நல்லா இருக்கா மலை? எப்படி இருக்கு? ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? 12:30 தான் வந்தீங்களா? 12:30 ஏறிட்டு வந்துட்டீங்களா? ஓ இப்போ தான் நம்மளோட ஏற போகிறீங்களா? சரி சரி போகலாமா? நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா இல்லை வீட்டில்? ஓகே ஓகே ப்ரோ. உண்மையான சம்பவமே இங்கிருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த படியிலிருந்து தான் மேலே போக போக நம்ம செங்குத்துலாம் ஏற போகிறோம். ட்ரெக்கிங் அப்படின்னா இது ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். ஏன்னா தரையிலிருந்து கிட்டத்தட்ட 3800 அடி மேலே இருக்குது. அதை நோக்கிய பயணம் தான் போக போகிறோம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. எங்கேருந்து வரீங்க? கேரளாலேருந்து வரீங்களா? சூப்பர் ப்ரோ. எப்படி இந்த மலை உங்களுக்கு தெரிஞ்சுது? நான் வந்து குறை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு ஓகே அப்படி டைம் கிடச்ச போது ஒன் டே ட்ரிப்பால் ஓகே ஓகே நைட்டு பைக் எடுத்துட்டு ஓகே. இதான் ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குது ப்ரோ? லைஃப் டைம் இஸ் மஸ்ட் வாட்ச் பிளேஸ். செம்மையாக இருந்ததா? செம்மையாக இருக்குது. எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில்? காலையில் 10 மணிக்கு கீழே ரீச் பண்ணியாச்சு. 10:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. டாப் போயிட்டு இப்போ திருப்பி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. மக்களே எனர்ஜி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் ஸ்வீட் எடு கொண்டாடுங்க மாதிரி 5 ஸ்டார் இருக்கும் வாங்கிட்டு வந்தேன். 5 ஸ்டார் சாப்பிட்டா அமைதியாக இருப்பியா? பேச மாட்டேங்குதுவா? நின்றுட்டே இருப்பியா? ரொம்ப டஃப்பாக இருக்குது. பிஸ்மில்லா. தொண்டை வரலுது, காது அடைக்குது, தொடையெல்லாம் ரத்தம் கட்டுது. டஃப்பாக இருக்குது. கூட வந்து எங்கடா 10 படியிலே படுத்துட்டானா? கூட வந்தோன்னா கீழே படுத்துட்டியான். ஏறி இருந்தானே அவ்வளோதான். கீழே இருந்து எவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு உடம்பு ஃபிட்டாக வச்சுட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம். இல்லை ஜாலியாக பெட்டில் இருந்துட்டு வந்தீங்கன்னா மாட்டிடுவீங்க. சேரலாம் முடியாது. இன்னும் அரைவாசி இருக்குதுங்கிறானுங்க. அவன் வேறு ஏறிட்டே இருக்கான்டா தினேஷ். அடங்க மாட்டேங்கிறியா மாப்பிள்ள? ஓகே. எனக்கு முன்னாடி ஜாலியாக 10 படி முன்னாடி ஏறி அட்வான்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கிறியான். நான் வந்தோடனே போகலான்றானுங்க. தினேஷ் போயிட்டான்டா. அவன் போயிட்டான். சாப்பிட்றியா 5 ஸ்டாரு? ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஸ்வீட் சாப்பிட மாட்டியா? என்னென்ன சொல்கிறானுங்க வேறு. எந்த ஊர் ப்ரோ? கோவிலூர். கோவிலூர் எங்கே இருக்குது? அங்கே அரவாக்குறிச்சி அந்த லைன் இல்லையா? ஓகே. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்களா? 3ஆம் டைம். எப்போ ப்ரோ? இன்றைக்கி எப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிங்க. 1 மணி இருக்குமா நீங்கள் வரப்போ கீழே? எவ்வளோ நேரத்தில் ஏறிடுவீங்க? ஒரு 2-2:30 ஆயிரமா மேலே போக? 2:30 ஆயிடுச்சுங்களா? 2 ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. அப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிச்சு ஒரு நாள் இப்போவே முடியலன்னு உட்காந்துட்டேன். ஏறுற எண்ணையும் ஏற விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா மொகா பொருள் ரொம்ப பெருசு மொகா. இந்த மாதிரி தளராமல் நங்கு நடந்து வா. மோகம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டான். அப்படியே பிட்டு பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வாட்டர் பாட்டிலில் குளுக்கோஸு கொஞ்சம் கடலை மிட்டாய் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே ஏறலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடையில அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட்டா இடையில ஒரு இடத்துல கம்பி இல்லை, மற்ற பக்கம்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதுக்குன்னு இந்த சில பேர் கம்பியவே பிடிச்சி தொங்குவாங்க வெயிட்டாக. அப்படிலாம் போக வேண்டாம். நல்லாயிருக்கு. இடையில இந்த மாதிரி அப்பப்போ மரத்தோட நிழல், பாறை அதெல்லாம் இருக்குது. போகலாமா? போகலாம். வாங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. நல்லா 2 மூட்டைங்க அப்படி நிறைய அசியமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டான். நம்மளால முடிஞ்சது. நீங்கள் எங்கே வரீங்க? மதுரையில இருந்தா பரவாயில்லண்ணா. ரொம்ப நல்ல விஷயம். அப்படிங்களா? திண்டுக்கல் பெருக்கிறது மங்களூர். ஓகே ரொம்ப நல்ல விஷயம்ண்ணா. எல்லாம் சேர்ந்து ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த மனசு வராது இல்லை. ஓகே ஓகேங்க. எல்லாரும் நம்ம வாழ்ற வீடு மாதிரி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் நல்ல விஷயம். யாரும் கொண்டு வரான்னு சொல்லலை. தண்ணி குடிக்கிற கேனு வேணும், சாப்பிட்றதுக்கு எனர்ஜி சிப்ஸ் எல்லாம் வேணும், எல்லாமே வேணும், பிஸ்கட் வேணும். கொண்டு போயிட்டா நல்லது. அவங்கவுங்க கொண்டு போயிட்டா யாருமே சிரமம் இருக்கும். ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்க பஸ். ஓகேண்ணா. நல்லதுண்ணா. ரொம்ப சந்தோஷண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகேண்ணா. போயிடுறேண்ணா. ஒரே தம்மில் ஏறிடலாண்ணே. அக்கலே நான் சொன்ன மாதிரி தான் ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே எடுத்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு அது இங்கே தூக்கி எறிய வேண்டாம். நம்ம பேக் வச்சுருப்போம்ல, அந்த பேக்குள்ளே போட்டு கீழே போகிற வழியில் எங்கே ஓரமாக எரிஞ்சிருங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு சில நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க இருக்கனால தான் இந்த மாதிரி இடமெல்லாம் அப்பப்போ தூய்மையாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டுன்னு சொன்னாங்க.
ஆனால் எனக்கு இன்னும் அப்படி தெரியல. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓ நேரம் மலாந்துருப்பேன் ப்ரோ. எங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு நீங்க அப்படிதான் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் காசி வேலையும் தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அவன் 3 வேல்டு. என் சேனல் பேர் காசு இல்லை. காசு இல்லை. கண்டிப்பா நான் சப்ஸ்கிரைப் பண்றேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பார்த்து போங்க. ஓகே ப்ரோ. இந்த மாதிரி ட்ரெக்கிங் டைமில் மலை ஏறப்பெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஜாலியாக போகிறவங்க வரவங்க எல்லாருமே நல்ல விதமாக பேசுவாங்க. என்ன நம்ம தான் இடையில பேச பேச புஷ் புஷ்ன்னு காத்தடிக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்கோம். அவன் போயிட்டே தான் இருக்கிறான். நம்ம என்னடா மோகா பண்ணுறது? நம்ம கூட ஒரு கேங்கெல்லாம் ஏறிச்சில்ல, அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பூர் மாவட்டம் மொடத்துக்குளம் வட்டம் கனியூர்லேருந்து இங்கே கொண்டையங்கீரனூர் மலைக்கு மல்லீஸ்வர தரிசனம் பண்ணுறதுக்காக மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை வருவேன். அமாவாசை கால இது இல்லை சிறப்பான பகுதி. மித்த நாளில் வந்து எப்பயும் போல் வரலாம் போகலாம். இதோட ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா மேலே வந்து சித்தர்கள் வந்து இப்போவுமே வந்து இரவல் வந்து இங்கே தங்கி சிவனுக்கு வழிபாடு நடத்துகிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. மேலே தவம் செய்கிறதுக்குன்னு ஒரு தனியாக மேலே ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து இரவு நேரத்தில் வந்து சித்தர்களாக பூஜை செய்வாங்கன்னு ஒரு ஐதீகம். இங்கே ஒரு ஐயன் இருக்கார். இந்த கம்பிகள்லாம் அந்த ஐயனே போட்டுட்டு இருந்தார். இப்போ இங்கே கூட கீழே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஆள் இந்த இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கார். நாங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்டுகளோட அடிக்கிறதோட இங்கே வருவோம். மாதத்துக்கு ஒருக்க வந்துடுவீங்களாண்ணா? எப்படிங்கண்ணா இருக்குது சாமி கும்பிட்டு போகிறப்ப உங்களோட மனநிலை? நம்மளோட வரும்போது ஒரு எனர்ஜிலாம் வர்றோம், போகும்போது ஒரு எனர்ஜியோடு போகிறோம். சாமி கும்பிட்டு போகும்போது ஏறும்போது சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இறங்கும்போது ஒரு எனர்ஜி நம்ம கூட யாரோ வர்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கம்பியெல்லாம் வந்து இந்த ஐயாவே தான் போட்டதுங்கண்ணா? ஐயாவே தான். அவர் கை காசுல அவரே போட்டதா இல்லை? யாராவது ஸ்பான்சர். ஆனால் அவரோட முயற்சியை கொண்டு அவரோட உழைப்பில் இதை போட்டுட்டு இருக்காரு. பெரிய விஷயம். மேலே குடிக்க தண்ணி அந்த மாதிரிலாம் தண்ணி சுனை இருக்கு. சுனை நீர் இருக்குங்களா? கோயிலில் ஒட்டி சுனை ஒன்று இருக்குது. அது மூலிகை தண்ணி மாதிரி நம்ம அங்கே கோயிலில் பக்கெட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை மொத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வாட்டர் கேனை கொண்டு போனால் காலில் விடாமல் சரி வந்து இது பண்ணிக்கலாம். இந்த கோயிலோட ஸ்பெஷல்னா இப்போவும் வந்து சித்தர்கள் வந்து தவம் பண்ணிட்டு போகிற மாதிரி. சரி, ஓகே. நேரங்களில் அமாவாசை பௌர்ணமி இந்த காலகட்டங்களில் இங்கே வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ரொம்ப நன்றிங்க. ஜோதி போடுறாங்க, கார்த்திகை தீபம் போடுவாங்க. இங்கீங்களா? மேல சிவராத்திரி அப்போ ரொம்ப விசேஷமா இருக்குங்க. அப்படிங்களா? சிவராத்திரி அப்போ இங்கே எல்லாமே அவர் அன்னதானமும் இங்கே செய்து போகிற மாதிரி ஒரு இது. சரி, ஓகேங்கண்ணா. அன்னதானம்லாம் மேலேயே சாப்பாடு எல்லாம் செஞ்சு சிவராத்திரி அப்போ மட்டும் கொண்டல் இறங்கி. கொண்டல் அப்படின்னு சொன்னா மேகம் சார். ஓகே. மேகம் இறங்கி வரக்கூடிய இந்த பகுதியில் மழை வருதுன்னு சொன்னா அந்த மேகம் இறங்கிட்டுனா மழை வந்துட்டுன்னு அர்த்தம். ஓ, அதான் கொண்டல் இறங்கி மறுபடி கொண்டரங்கின்னு ஆயிட்டு. ஓகே ஓகே, சூப்பர், அருமையான விளக்கங்க. 3875 feet from here. ஓகே. அதில் ஒரு 1200 அடி மேலே இருக்கு வெண்பரப்பு. அதில் மேலே வந்து என்ன சொல்றது? சரி, ஓகே, நன்றிங்கண்ணா. நன்றிங்க. சூளம் அதெல்லாம் மேலே இருக்கு. சரி, ஓகே. நீங்க என்ன இந்த ஊருங்களா? மதுரை. எத்தனை முறைங்கண்ணா வந்திருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. 65. ஓகே, ஓகே. ரொம்ப நாள் ஆசை. ஓகே. வரணும்ட்டு இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபீல் எப்படின்னா இருக்குது ஏறிட்டு இறங்குறப்ப? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தனியா தான் வந்தீங்களா இல்ல? ஒன்லி. ஓ, தனியாக வந்துட்டீங்களா? பரவாயில்ல, சூப்பர். ரங்கராஜனா, உங்க வயசுக்கு பெரிய விஷயம். நம்மளே டஃபா இருக்குங்கண்ணா. இல்லை, எல்லாமே இறைவனுடைய செயல்மா. கண்டிப்பா. அதாவது நினைப்பதும் நடப்பதும் எல்லாமே அவன் தான். அவன் இல்லாமல் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவோம்ல. ஓகே ஓகே. அதுதாம்மா பெஸ்ட்டு. ஆமாம், சித்தர்கள் பூமி அது உண்மைதான். இது வந்து எப்படின்னா மகாபாரத காலத்துக்கு உட்பட்ட கோயில் சார். ஓ, மகாபாரத காலத்துக்கு பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் தவம் பண்ண இடம் அது. இதுங்களா? சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண இடம். ஓகே ஓகே. உள்ள மூலவர் வந்து சுயம்புலிங்கம் சார். சுயம்புலிங்கம் குகை கோயில் மல்லிகார்ஜுனேஸ்வரர். ஓகே, உட்காருங்களா? இருக்கட்டுமா? ஓகே. வேற ஸ்நாக்ஸ் இருக்குங்கண்ணா? அதாவது போதுங்களா? போதும். ஓகே ஓகே. வாங்கிட்டு வந்தோம் சாப்பிடலான்னு, பட் இன்னும் இதெல்லாம் பிரிக்கவே இல்லை. கவனமா போங்க. மேலே ஆஞ்சநேயர் இருக்காரு. ஓகே. அவர் பிடிக்கிட்டு போயிடக்கூடாது. அதான் எல்லாரும் சொன்னாங்க, மாலையை பத்திரமா வைங்க, பிடிங்கிடுவாரு. ஓகே ஓகே. ஆஞ்சநேயருக்கு ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம கையால. கொடுத்தீங்கன்னா பிள்ளை ஐயோ, ஆமா ஆமா வந்துடும். ரிட்டர்ன் வரும்போது வேண்டாம் கொடுங்க. இல்ல இப்ப கொடுக்க கூடாது. இல்ல அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டுருவாங்க. ஆமா, எனக்கு தெரியல. கரெக்ட் தான். கொஞ்சம் அப்படியே இங்கே கொண்டு தரலாம். கொடுமுடிங்கண்ணா. பூவை கொண்டுட்டு நான் மேலே போயிட்டு இருக்கிறப்ப நான் சூப்பர். கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் நோட்ஸ் நம்ம நேரம் நடக்க சாப்பிடலாம். பிரிச்சு கொடுக்கணும் நமக்கு. ஓகேம்மா. ஓகேங்க. ஓகேங்கய்யா. பீம் சோட்டா பீம். என்னடா டே, கடமுடா சார்னா பீம் ஐட்டமா? இதுக்குள்ள ஜெனரேஷன் என்ன இருக்கு? போடும்போது கொண்டல் இறங்கி மேகம் இறங்கக்கூடிய பகுதி இது. ஓகேங்கண்ணா.
அதான் முக்கியம். அது ஒரு வித்தியாசமாக பண்ணணும்ல. கண்டிப்பா இது நம்ம போகிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாங்கண்ணா. ஓகேம்மா. தினேஷ் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னா? இல்லை ஃபோக்கஸ் ஃபுல்லாக யாராவது இல்லை அங்கே சாமி இருக்கு. ஓ இங்கே 5 சாமி இருக்கு. ஏண்டா? ஆமாடா. ஒன்று கேட்டால் இல்லவே இல்லைன்றீங்க. தெரியாது, கண்ணுக்கு எங்கேயோ விளையாட்டு இருப்பார். கண்டிப்பாக இல்லை இதுக்குள்ளே ஒரு 5 சாமி இருக்குடா. நம்ம பின்னாடி ஒரு கோகை இருக்குது பாரு. இவ்வளோ நேரம் அதை பார்க்கல. இருப்பாங்கம்மா. நல்லா டீம் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தது இப்போ தான் யூஸ் ஆகுது. வேண்டா முறுமொன்று சூப்பராக இருக்க மாட்டேங்குது. தினேஷுக்கு ஒரு முறுக்குறா. மலையாற வரைக்கும் சாப்பிட முடியாது. ஏன் விடுறவா? விரதம் நீ சொல்லிட்டு இருக்க கொண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் முறுக்கிட்டீங்களான்னு பார்க்குறானுங்க. நல்லா இருக்கடா. எவ்வளோ? 50 ரூபா. அண்ணா மேலே பூட்டி வச்சுங்களாண்ணா? பூட்டியாச்சு. நான் மாலை கொண்டு கதவுல போட்டுலாம்ல. கதவு வரத்துல முன்னாடி வச்சிடலாம்ல. இல்லை இப்போ விநாயகர் வெளியே இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் கிடையாது 4 மணிக்கு. மறுபடியும் ஓப்பன் இல்லைங்களாண்ணா? அவ்வளோதானாங்கண்ணா இன்னைக்கு? நாளைக்கு தான் இப்படி பண்ணிட்டே தினேஷ். முறுக்குறா தம்பிங்களா? சாப்பிட்டுண்டா ப்ரோ முறுக்கு? என்னாச்சு ப்ரோ? கோல்டு செயின் காணாம ப்ரோ. கோல்டு செயின் காணாமா? ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் தான் உட்காந்துங்களா? ஏன் ப்ரோ? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல ப்ரோ விற்கிற விலைக்கு. மேலே ஏறும்போதே இது மாதிரி கண்ணை கட்டிடுச்சு ப்ரோ. கண்ணை கட்டினதுலேயே ஏறினதுனால எப்படி மிஸ் இல்லை ப்ரோ இங்கே தான் மிஸ் ஆகிருந்து யாராவது பார்த்துனாங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க கீழே. எனக்கு கோயிலுக்கு வந்து யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை. வேறங்க செத்தக்குள்ளே விழுந்துட்டா தான் ப்ரோ சிரமம். கோல்டு செயின் மொத்தமாங்களா இல்லை சொன்னோம்? இல்லை ரொம்ப சன்னமாக இருக்கும் ப்ரோ. விநாயகர் சிலை வச்சது மாதிரி. இல்லையா ப்ரோ நாங்களும் வந்த வரைக்கும் என் கண்ணில் எதுவும் படலை. மேலேருந்தே ஃபுல்லாக செக் பண்ணி தான் ப்ரோ. கீழே 2 பேர் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மேலேருந்து நாங்கள் 2 பேர் செக் பண்ணிட்டு தான் வரோம். ப்ரோ பார்த்து வச்சுக்கலாமா? ஓகா ஏன்டா வீடியோ தெளிவாக பார்க்க மாட்டியாடா? கவர் எடுத்து உள்ள போடு. எதா கவர் எடுத்துள்ள போட்டேன். ஃபுல் வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. எத்தனை மணிக்கு மூடுறாங்க அதெல்லாம். மணி அடிக்குது. எனக்கு என்ன தெரியும்? கோயிலை பற்றி அவனுக்கு தான் தெரியும். நீங்கள் அவனுக்கு தெரியட்டும் சரி. அப்புறம் எத்தனை மணிக்கு மூடுது அதெல்லாம் தெரிஞ்சுதாண்டா வேஸ்ட்டாக வந்தது. சரி விடு, நம்மள மாதிரி அடுத்து வரவங்களுக்கு நம்ம ஒரு உதவியாக இருக்கும்ல. ஏண்டா கோல்டு செயின் இருக்கிற வரைக்கும் அவன் தொலைச்சிட்டு நானடா. பாவமாக இருக்கிறாடி. ப்ரோ முறுக்கு சாப்பிட்றீங்களா ப்ரோ? எடுத்துக்கோங்க ப்ரோ. சாப்பிடுங்க ப்ரோ. நீங்கள் எந்த ஊர்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. இவ்வளோதாங்க உங்களுக்கு. இருக்கணும் ப்ரோ. முறுக்கு சாப்பிட்டு எடுத்துக்கோங்க ப்ரோ. இன்னும் 2-3 பாக்கெட் வச்சுருக்கோம். பார்த்து பரவாயில்ல ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன? தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல. இவ்வளோ தான் எடுத்துங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. டேய் நம்ம கண்ணில் இவ்வளோ நேரம் வந்தோம் எதுவுமே படலை, தென்படலை. அவனுக்கு மைண்டே இல்லை பற்றியா பாவம். தங்க வைக்கிற வேலைக்கு அப்புறம் 1,50,000 பக்கம் நிற்கிது. கோயில் இந்த ஃபஸ்ட்டு கோயிலில் பூட்டிட்டாங்க நடக்குறா மோகா. எனக்கு தெரியாடா. எனக்கு எப்படா தெரியும் டைமிங்லாம்? இங்கே தான் இன்ஸ்டாகிராமு தயாராகிக்கோ 20 வீடியோ நீ இறக்க போகிறேங்கிற மாதிரி வீடியோவாக எடுத்துகிட்டே இருந்தால் எப்பட்றா? சரி விடு பார்த்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி 5 மணிக்கு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு கிளம்பி தான் மாட்டிடலாம் நேரம். ஸோ வா மேலே இன்னொரு கோயில் ஏதோ பூஜை பண்ணுறாங்க. அதாச்சும் பார்ப்போம்டா. ஏதோ சத்தம்லாம் கேட்குறான்டா வித்தியாசமா. மக்களே ஓரளவுக்கு பக்கமாக வந்துட்டோம். காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் அந்த இடத்துல ஏறி இருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். ஜில்லுன்னு காற்றோட. ஏன்னா கொஞ்சம் வெயில் காலை சுடுது. ஆனால் வியூ பார்க்க தரமாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் சுடுதுங்க. அந்த கூலிங் பெயிண்ட் அதெல்லாம் இங்கே இல்லை. இங்கே படிகளும் சரியான வழிக்கு வரல. ரொம்ப செங்குத்தில் ஏற போகுது. என்னடா இப்படியே ஏறுது? சரி ஃபோனை நோண்டிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் கவனம் வேணும். கீழே பார்க்கக்கூடாதுடா. கீழே பார்த்தோம்னா மாட்டிடுவோம்டா.
கொஞ்சம் மேலே ஏறிக்கலாங்க. அதான் ப்ரோ ஒருத்தர் வந்தார்ல ஒட்டஞ்சத்திரத்துக்காரு, அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, ப்ரோ மேலே போக போக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னாரு. அது உண்மை தான். ஏன்னா நேராக ஏறுது, கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரி 80 டிகிரி மாதிரி ஏறுது. நான் காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். அதை நம்ம சேஃபாக நின்றுப்போம், தெரியுதுங்களா? இப்படி ஏறினா எப்படி பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். இதனால தான் அவர் சொன்னார். இங்கே கொஞ்சம் கம்பியெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பிடிச்சிக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா போகலாண்ணே. அண்ணா நம்ம கொடுமுடி பக்கத்தில் காசிபாளையம். கொடுமுடி ஈரோடா? என்ன ஏற ஆரம்பிச்சிங்க? 1:15. வண்டியும் இல்லை, பரவாயில்ல. இல்லை இன்னும் நேரமாக வந்திருக்கலாம். அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிற நிறுத்தி நிறுத்தி ஒவ்வொரு இடமா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்கே நேரம் சரியாக போயிடுச்சுண்ணே. மோகனும் தினேஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஏறிட்டானுங்க. நாங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சும்மா நம்ம சேனலை பற்றி கேட்டுட்டு இருந்தார், அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு முக்கிய குறிப்பு, இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறணுன்னா ஒரு 15 நாள் 20 நாள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போய்க்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டிலே இருக்க பீப்புள் தான். சடனாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடலாம், முடிக்க முடியாதுன்னு இல்லை, பட் பயங்கர டஃப்பாக இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் கை கால் வலி எடுத்துரும், லீவு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் வாக்கிங்லாம் போயிட்டு கொஞ்சம் ஏறினா தெரிவிக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே ஏறினீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுவும் இதெல்லாம் நல்லாவே டஃப்பாக இருக்குது. இது ஒரு டஃபஸ்ட்டு மலைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கீழே நிலத்துலேருந்து ஒரு 3800 அடி கிட்டத்தட்ட மேல் நோக்கி போகுது செங்குத்தா. அதுக்கு உண்டான எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். அப்போ மக்களே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேலே நோக்கி வந்தாச்சு. அவ்வளோதானா? ஓகே ப்ரோ, இந்த கோயிலோட டைமிங் என்ன ப்ரோ? டைமிங் சரியாக தெரியல ப்ரோ. ஓகே ஓகே. ஆனால் கீழே வந்து 10 to 4. சரி, அதை யார்ட்டையா விசாரிச்சுக்கலாம். இது உள்ளே தெரியுமா தெரியாதா? பார்த்துட்டியா? குஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கா? ஓகே, நம்ம மேலே வந்தோம்னா குடிக்கிறதுக்கு பைப் தண்ணியெலாம் இல்லை, இந்த மாதிரி ஊற்றுல தான் நம்ம பிடிச்சிக்கணுமா? தண்ணியோட தான் வரணும். ஓகே ஓகே. இல்லைடா, இப்போ ஒரு சில கோயிலில் பைப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் போடுறாங்க, பார்த்துருக்கியா? சென்னிமலையிலலாம் இருக்குது தானே? இல்லை, அது சின்ன கோவில், இவ்வளோ தூரத்துக்கு எவன்டா பைப் போடுறீங்க? பைப்புக்கு படி போகிறதே பெருசு. ஸோ இந்த மாதிரி ஊற்றுல தான் நம்ம தண்ணி பிடிச்சிக்கணும் மாட்டேங்குது. ஓகே. ஏன் அவன் தினேஷுங்க போயிட்டு நாம்பில் அவங்களோட சாமி கும்பிட்டியாட்டுக்குது. நீட்டா வந்து நான் இன்ஸ்டாகிராம்கிட்ட வார்னிங் கொடுத்துட்டே வந்தேன், இன்ஸ்டாகிராமு தயாராகிக்கோ, உங்க மேலே தயாராகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. சரி, மேலே போவோம். ஸோ இந்த மாதிரி உகக்குள்ளே பூந்து தம்பி வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காப்புல. தண்ணி ஓகே தான், அவ்வளோ கிளியராக தான் இருக்கேன் ப்ரோ. குடிச்சு பார்க்குறாரு, ரிவ்யூ சொல்கிறாரு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காரு. ஏன் ப்ரோ எப்படி இருக்குது தண்ணி? கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்கா? அவனே சிரமம் போகிறான், நான் அழகாக உள்ளே போயிட்டு வந்துடுவேன். உள்ளே போனால் மாட்டிப்பேனா? உள்ளே போய் மாட்டிக்கினீங்களே இருக்கிற உடம்புக்கு. கம்மி தான்டா வெயிட்டு, 150. 150ங்கிறானுங்க வேறு. அப்பா, ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த பூமிக்கு வந்தாச்சு. இதான் தரையிலேருந்து 3800 அடிக்கு மேலே இருக்கிற கோயிலா? மாப்பிள்ளை உட்காந்துருக்கான் பாரு, ஜாம் பூசாரி கேட்ட எப்படி இருக்குது? காற்று சூப்பராக இருக்குல்ல? சாமி நீ தான் கும்பிட்டியா? தினேஷா, என்னது இது? சண்டையா உனக்கும் மோனுக்கு சண்டையா? கட்டப்பா, எனக்கெல்லாம் சண்டையும் இல்லை, எந்த ஒரு மொட்டை, எனக்கு இங்கே லட்டு மண்டை என்ன நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது. கலக்கிட்டான்டா, சிறப்பாக இருக்குடா. வீடியோ எடுத்தீங்கன்னா நான் போய் உட்காருவேன்.
எங்க நீ இது பண்ணுறியா, தியானம் பண்ணுறியா? இருடா, ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்தாச்சுடா. இதை பார்க்க தாண்டா இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம். ஃபைனலி அச்சீவ் பண்ணியாச்சு. பட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா மணி 3 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் நம்ம வீடியோ எடுத்து வந்தனால இவ்வளோ நேரமா இல்லை நார்மலாகவே இவ்வளோ நேரமானு தெரில. 2 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஹானஸ்டான ரிவ்யூ. இறங்குறப்ப எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. தண்ணி எப்போ இருந்துச்சு இப்போ குடிச்சில? சர்பத் மாதிரி இருந்துச்சு. சர்பத்து மாதிரி இருக்கா? குடிச்சோடனே சொர்க்கத்துக்கே போயிட்டேன். போங்கடா டேய். ஏன்டா தினேஷ், இந்த நாய் மலையில் கொண்டு வந்து யார் விட்டுட்டு போயிருப்பா? என்னோட சந்தேகம். குட்டி போட்டது அப்படி குழந்தைங்க குட்டியோடு இங்கே இருந்திருக்கேன். அப்படியே மேலேயே இருந்திருக்கு. பாவம்டா, குட்டி போட்டு தண்ணிக்கு தீனிக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு எவ்வளோ தாகம் பாரு. அதனால தான் வெள்ளிங்கிரிலே இதே மாதிரி 2-3 நாயில் வருமே. அண்ணன் ஊற்ற வாட்டர் கேன்லேயே குடிச்சிட மாட்டேங்குது, தட்டி பிடிச்சி. மோக தீனிலாம் இருக்காடா? கடல மிட்டாய் மட்டும்தான் இருக்காடா? டேய் என் காலில் உடச்சிடாதீங்களா டேய். கொஞ்சம் தள்ளி உட்காருங்கடா. கவர்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டியா? நல்ல விஷயம். அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்னடா சம்மந்தம்? அப்படிங்கிறியா? இன்னைக்கு அமாவாசையா? ஆமாம். வேறு முறுக்கு இல்லையாடா மோகா? 2-3 முறுக்கு வாங்கிட்டு வந்தோம்லடா. அது வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏய் எறா சாப்பிட்லாம்டா. இருடா கீழே போய் இந்த நேச கீழே போய் எதாவது வாங்கிக்கலாம்டா. டேய் இடையில போய் பசிக்கிட்டா இன்னும் 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. வேகமாக போயிடலாம் மாமா. பார்க்கலாமா? பார்க்கலாம். இவனுக்கு கொஞ்சம் கூறா. நான் போயிடுவேன் பார்க்குறியா? ஏய் அவன் கடலை முட்டை திங்க மாட்டானா? கேமரா அப்படியே திருப்பு. மக்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இவன் பெரிய டிடிஎஃப் வாசன்னு நினைப்புங்க. போகிறவங்களுக்குலாம் பிஸ்கட்டு அதை இதையும் கொடுத்து வீடியோ எடுக்கிறேன்ட்டு இப்போ நாய்க்கு போய் கடலை முட்டை சொல்கிறேன். தங்கம் வா தங்கம். நாய் கடலை முட்டை திங்குமா? ஏய் அது கொலை பசியில் இருக்குடா பாவம். வச்ச வரிக்கவே திங்க மாட்டேங்குது. ஏய் அப்போ வரிக்கி வச்சுருந்தா எதுக்குடா? என்ன கொஞ்சம் வச்சுட்டு போங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுருந்து கொஞ்சம் சாப்பிடு. வரிக்கி சாப்பிடுமா நாய்? அது இருக்க பசி என்ன வேணாலும் சாப்பிடும். ஏண்டா ஹாய் சொல்கிறா மக்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா சாப்பிட வந்துச்சு. மேலே யாரும் வரப்போறதில்ல. அப்படிங்களா? சரி சரி விடுங்க. அப்போ பிரித்து வைங்க. நம்மள்ட்ட முறுக்கு இருந்தால் கொஞ்சம் வச்சிடலாம்டா இதுக்கு. வச்சு கொடுத்தோங்க. நீ உன் பேர்? தர்ஷன். தர்ஷன். எந்த ஊர் நீங்கள்? மூலனூரா? ஓகே ஓகே. உன் பேர்? சஸ்வின். சஸ்வின். முறுக்கு உடச்சிங்க. தோ கல்லம் டயாலுக்கு ஒன்று. தேங்க்ஸ். வெல்கம். என்னங்கக்கா? அக்கா எடிட் பண்ணி நாளைக்கு இல்லை நாளானிக்கு போட்டுருவோங்க்கா. அவ்வளோ வேகமாக நம்ம எடிட்டிங்கில் பண்ணிடுவோமாண்ணே? சாட்சி பயப்படாதடா, உட்காந்தேன்டா. அதை பிடிச்சி கொடுமாக்கா. தண்ணி கொண்டே வெயில் வச்சுட்டு தானே தண்ணிங்க. யூடியூப் சேனல் நேம் காசு இல்லை. ஏய் உடச்சி குர்றானா தின்னுட்டு இருக்க? சரிங்கண்ணா இறங்க. சாப்பிடுவோம். தினேஷ் சொல்லு. இப்போ நீ தான் இங்கே அனுபவமான ஆள். சாப்பிட்றது இல்லையா? மேலே ஏறி வந்தோன்னே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிம்பாங்கல்ல, இந்த சிவனை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சு? மனசில் பட்டதை சொல்லு. எனக்கு பார்த்தது இங்கே பார்த்ததுக்கு வந்து கைலாயத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. கைலாயத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். நல்லா திருப்தியாக இருக்குது. கொஞ்சம் கீழே நீங்கள் உட்கார. ஏன்டா வெயிலில் உட்கார? அப்புறம் பார்த்த மாதிரியே உட்காந்துக்கலாம் தான். சரி ரைட், நல்லது. நான் ஏன் தெரியுமா ஃபுல் வீடியோ எடுக்கல? அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோ நேரம் எடுக்கணும். அதனால தான் எடுக்கல. சார்ஜும் இல்லை. சார்ஜ் போயிடுச்சு. மறுபடியும் நான் போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பவர் பேங்க் எடுத்துகிட்டு நானும் ஃபுல் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. சரி உங்களுக்கு காட்டலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மலை ஏறுறது வந்து எப்படி இருக்கும் ஒரு அனுபவம். நீங்கள் வரவங்களாம் நம்மளை பூஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எல்லாருமே ஏறுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் மலை ஏறினா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். வித் சவுண்ட் எஃபெக்டோடு இருக்கும். பொய் நம்ம மூச்சு வாங்கிறதோடு இருக்கும். காலையில் எல்லா நேரத்தில் வந்துருங்க. யார் வந்தாலும் முக்கிய குறிப்பாக
முக்கியமான குறிப்பு என்னன்னா 7 மணிக்குள்ள மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. நீ எத்தனை மணிக்கு வந்த? நாங்கள் 12 மணிக்கு வந்தோம் மலை ஏறத்துக்கு. ஏறி ராம் தரிசனம் மணிக்கு 3 மணிக்கு தான். நான் எத்தனை தெரியுமா ஃபோன் பண்ணேன் இவனுக்கு 5:10 இவனுக்கு ஃபோன் பண்ணேன், இவன் எடுக்கவே இல்லை. அப்படி இப்படி உங்களால் அங்கேருந்து கிளப்புறக்கே எனக்கு 10 ஆகல ஆயிடுச்சு வீட்டிலேருந்து. எப்போ மேலே ஏறி வந்தீங்க நீங்கள் நாய்க்குட்டிங்களா? அதான் தெரியல இவனுங்களா எப்படி வந்தாங்களா, யாரை விட்டுட்டு போனாங்களா, என்ன கதை, என்ன கேமு, என்ன மேட்ச்சு. சூப்பர் அடிக்குது. அந்த உர்ரா மேன் விசஸ் ஒய்டு மாதிரி மோகன் பிடிச்ச தண்ணியில் ஒரு கர்ச்சீப்பை வச்சு இருக்கிற மலை உச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறியா. எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல வேண்டிட்டு வர்றா. தண்ணி நல்லா தான் இருக்காண்ணா, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கா. ஒன்றும் இந்த மாதிரி கர்ச்சீப் வச்சு குடிச்சா கொஞ்சம் சேஃபா. ரொம்ப டேப்பர். ஊரில் இருக்கிறப்ப ஆத்தண்ணி அள்ளி குடிக்கிறானுங்க. கேட்டால் இது அபீபாவா? ரொம்ப டேப்பர் அப்படிங்கிறியா? அபீபாவா? என்னடா அமீபா ஆசி பண்ணுறியா? கொஞ்சம் லேட்டாக. ஸோ நம்மள மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. கம்மன் இருங்கடா, இதோட குட்டி தான் நடக்குது. அது இது ஆம்பளடா. ஆம்பளையா? ஆம்பளை மாமா. அவனுக்கு கொஞ்சம் வறுக்கி வச்சாரா, நீயே சாப்பிடாதா பாவம். சாப்பிட்டு உடம்பு எத்திச்சு விட்ருக்கான் பாரு. அது காட்ட முறை மாற்றிடாதீங்கடா டே, 2 பேரும் சேர்ந்து பங்காளி விட்டு 2 பேரும் சேர்ந்து முறை மாற்றி விட்றாதீங்கன்னு. நீ என்ன பண்ணுற? தேங்காய் தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை கீழே செஞ்சிட்டு இருக்கிற. ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி அக்கோர். தேங்காய் தண்ணியா? தேங்காய் தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கீழே செஞ்சுட்டு இருக்காண்டா அவன். குட்டி நாய்க்கு வரைக்கும் வைக்குவானாமா, பெரிய நாய்க்கு வச்சா அது பாவம்ட்டு துரத்திட்டு இருக்கிறான். பாவம்னு இல்லைடா, வீடியோ ஆன் பண்ணோன்னே வந்துட்டு நாய் நல்லது அப்படிங்கிறாங்க. கதை நல்லதுங்கிற மாதிரி நாய் நல்லதுன்னு சொல்லடா. இவன் இங்கே பாரு, இவனே எல்லாத்தையும் தின்ட்டியான். அந்த குட்டி நாய் என்ன ஒன்றும் வட்டக்கணும் கையை பிடிச்சானா கம்மி. ஏய் ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறான்டா பாவம். பார்க்கறா அவன் கவர்லாம் எடுத்து பத்திரமா உள்ளே போட்டுட்டு தான் இருக்கிறான். எடுத்து போடலாம் கொண்டே கேரது இல்லை. மலைக்கு மேலே வந்தாச்சு. நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த பிளேஸை காட்டுட்டா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், ஃபுல் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தா அது 1800 அடி மேலே நிற்கிறோம் நம்ம. 3800 தெரியுதா? பிளேஸ் ஒன்றுமே தெரியலையா? ஜூம் பண்ணி காட்டா. அம்மா கூட ஒன்று இருக்கானா? 20x உடஞ்சிரும், அவன்லாம் தெரிய மாட்டேன். இந்த வண்டி போகிறதுலாம் தெரியுதா? கார் போகுது அதெல்லாம் தெரியும். சரி ஓகேங்க, இறங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஓகே மக்களே, நம்ம கீழே இறங்கலாம். இறங்குற பயணம் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் முடிக்கிறதுக்கு. இறங்குறப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குங்க. திருன்னு ஓடலாம்னு நினச்சி இறங்கிடாதீங்க, ரிஸ்க் ஆகிரும். இல்லை நமக்கு மேலேயும் ஆள் இருக்காங்கடா. இறங்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ டேப்பராக கீழே சர்க்கிளாக இறங்குது. மெதுவாக இறங்கணும். இப்போ தான் நம்ம மலை மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கீழே அங்கே போகணும். இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். 4 மணிக்கு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம் இங்கே போட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். அவருக்கு தான் ஓந்ததுன்னு இருக்குன்னு அவருக்கு இறங்குது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் சல்லுன்னு இறங்குது, கால் சுடுது. இங்கெல்லாம் வந்து அந்த கூலிங் பெயின் கிடையாதனால சுடுது. பட் ஓகே, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கிடலாம். ஃபோனில் சார்ஜர் இல்லை, அதனால் பெருசாக வீடியோவும் இருக்காது. படன்னு கீழே போயிடலாம். வாடா இங்கே 3-4 நாய் இருக்குடா. அப்படியே நான் வரப்போ பார்க்கல. ஃபேமிலிஸு இவன் மட்டுமா ஃபேமிலிஸ் மலை ஏறுறான்? எல்லோரும் தான் ஃபேமிலிஸ் மலை ஏறுறாங்க. அவன் மட்டுமா ஸ்கேன் பண்ணுறான்? ஃபேமிலிஸ் கொடுவா. கொடுவா வீடியோவே போடலையா? கொடுவா போட்டுட்டு தான் இருக்கிறேன். கொடுவா அப்பப்போ கண்டென்ட் இல்லைன்னா டிவிக்கேன்னு போட்டுறேன். கொடுவா நல்லா உஷாராக தான் சம்பாதிக்கிறேன். ஃபேமிலிஸு நான் மட்டும் என்ன ஃபேமிலிஸு, நான் மட்டுமா ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. கொடுவா பார்த்தா கமெண்ட் பண்ணுறா. கொடுவா பேர் வரும் கொடுவான்ட்டு. சின்ன பையனை போட்டு அடிக்காதீங்களா? சின்ன பையனை இப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவானுங்க 4 பேர். ஏன்டா ஏமாத்துறேன், அது உங்களுக்கு தெரியல? கொடுவா எங்கடா அங்கே போயிட்டு இருக்கிற குட்டி கொடுவா? கொடுவா ஷார்ட்கட் வச்சுருக்கான்டா அவன். போட்டா புட்றாக்கால களமாலா.
பைரவர் பைரவர் நமக்கு வழி சொல்கிறாரா? இதெல்லாம் வழி தெரியாதா? பைரவர் அதெல்லாம் பார்த்து என்னோட சருன்னு போயிட்டார் பைரவர். கம்பி இல்லை ஒன்றும் இல்லை. பைரவர் தான் நாங்கள் மேலே குட்டி போட்டுருக்கு. நட்டா போயிருமா? ஆமாம், போகும்போது நாய் வரல, இந்த டைம் நாய் போட்டு அதுதான் இது தடிக்கிட்டு சாப்பிட்டா பாருங்க கவில. இந்த கபிலா ஏறி அடி கபிலா, இது நம்ம ஆட்டம், நம்ம காலம். எத்தா வராம போறவன் சலிக்காம நங்குன்னு தளராம நடக்கிறான் பாரு கபிலா அவன் அப்படிதான். அம்மா நீங்கள் எந்த ஊருங்கம்மா? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா? கோயம்புத்தூர்னா பொண்ணுங்க பண்ணையில் இருக்காங்க, ஆ சரி. அவங்களோட வந்தேன். யாரையும் காணா மற்றவங்களாம்? அவங்களும் மேலே கீழே வந்துட்டு இருப்பாங்க. ஆ நான் காலையில் வந்தோடனே இந்த நேராவோட ஸ்டெப்பை பார்த்து பயந்துட்டு கீழே வந்துட்டேன். நம்மளால முடியாமல் போயிட்டா அவங்களும் போகிறது சிரமமாயிருமே. இப்போ மறுபடியும் மேலே இறங்களா இல்லை பாதியோட இறங்க தான் போகிறீங்க? போயிட்டு அவங்க வருவாங்க, உள்ள வந்துடலாம். இல்லை அந்த நேரோ ஸ்டெப்பில் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா அந்த நேர் ஸ்டெப்பு தான் வரும், உங்களால் ஏற முடியாது, சிரமமாக இருக்கும். அதனால இது வரைக்கும் ஆமாம் ஆமாம், பிள்ளைங்க வருவாங்க, அவங்க சாமிட்டு வந்து வரட்டும். பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்ததே பெரிய விஷயம் தான் சிவனை பார்க்க. வந்துட்டேன். உங்கள் வயசு? எனக்கு 70 ஆச்சு. 70 வயசுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரதே பெருசுங்கம்மா. சந்தோஷம். ஏறிடுவேன். ஆ அது ஓரளவுக்கு இப்படி ஸ்டெப் இருக்கா, மேலே போக இன்னும் டேப்பராக போகுது உங்களுக்கு. அதான் வரும்போதே பார்த்துட்டு சந்திக்கலான்ட்டு. சரிங்கம்மா. முடியல, உட்காந்து பார்த்துட்டு ஆ சரி சிவன் எவ்வளோ தூரம் போகிறாரோ அவ்வளோ தூரம் ஏறி போய் நல்லது. பார்த்து போங்க, மேலே அங்கே ரெஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் உட்காந்துக்குங்க. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:45 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம நிற்கவே இல்லை, இறங்கிட்டே தான் இருக்கோம். மோகம் மட்டும் கொஞ்சம் வேகமாக அவன் ஓடுற மாதிரி இறங்கி போயிட்டான். பட் நம்ம நார்மலாக இறங்கி வந்துட்ருக்கோம், எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கல. எவ்வளோ நேரத்துக்கு வந்துட்ருக்கோம், எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த படிக்கட்டு ஏறணும்ல, மலைக்கு டேப்பராக ஏறிச்சில் அந்த கம்பியெல்லாம் போட்டு, அதெல்லாம் கடந்து கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம ஏன் காலைல வலிக்குதா? சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன சாப்பிட்டீங்க மதியானம்? என்ன சாப்பிட்டீங்க? தோசையா? இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா, கீழே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வீட்லேயே சாப்பிட்டீங்களா? இடையில அங்கே மேலே வரைக்கும் சாப்பிட்டது தானா? அதுக்கப்புறம் எதுவும் இல்லை? சரி, பார்த்து போங்க. சவாலான ஒரு மலை. நான் சென்னி மலை ஏறியிருக்கேன், வேளாய் மலை ஏறியிருக்கேன், ஒரு சில மலைகள்லாம் ஏறியிருக்கேன். பட் மலை அப்படின்னா அதுக்கான ஒரிஜினல் பதிவு இதெல்லாம் தான். செம்மையாக இருக்குது. இப்போவே நான் இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, இடுப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அடுத்து 6 பேக் வந்துட மாட்டேங்குது. ஆக்சுவலாக மண்டேலேருந்து வாக்கிங் ஜாக்கிங்லாம் போகலாம், நம்மளும் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகலாம், வெயிட் குறைக்கலான்னு பிளான் பண்ணேன். அது ஒரு 5 நாள் பக்கம் போயிட்டு தான் இங்கே வரதா இருந்துச்சு. ஓகே, நம்மளோட வில் பவரும் ஸ்டெமினாவையும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. அடுத்து வெள்ளிங்கிரி மலையெல்லாம் ஏறுறப்ப கொஞ்சம் ஃபிட்னஸோடு ஏறினோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க அப்படியே கொஞ்சம் கீழே போவோம். கிட்டத்தட்ட மணி 4:55 ஆயிடுச்சு. 1 மணி நேரங்க ஃபைனலாக. 5 மணி நம்ம சொன்ன மாதிரி. இதை பாருங்கள், டட்டட கீழே வந்துட்டோம். ஃபைனலி நம்ம சோழர்களோட தேசத்தை கண்டுபிடிச்சவங்க மாதிரி நம்ம வந்த பாதி மறுபடியும் கீழே கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், நெருங்கிட்டோம். பா கால் கெண்டை பிடிக்குதுங்க. பா ஹாய் சார். Where are you from? Germany. Yeah. Okay. See you. See you. Bye. இதை என்ன சொல்லுவீங்க? ஸோ ஜெர்மனி எங்கே இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்த ஒருத்தர் இந்த மலையை ஏறிட்டு போகிறாரு. அப்போ நம்ம லோக்கல் இருந்துட்டு எத்தனையோ பேர் இந்த மாதிரி மலைகள்லாம் இயற்கையினோட ஒரு கடவுளோட படைப்புங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். குணா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த குணா கேவ், அந்த குணா கேவுக்குள்ளே நமக்கு முன்னாடி இருந்த மக்கள் போயிருக்காங்க. நமக்கு முன்னாடினா ரொம்ப நாள், ஒரு 20 வருஷம் வச்சுக்கலான்னு வைங்களே, போயிருக்காங்க. கமல்ஹாசனோட மூவி கூட அங்கே எடுத்திருக்காங்க. பட் இப்போ எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை, ஆனால் என்னால் போக முடியுமானா முடியாது. அதான் சில விஷயங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டட் டைம் கூட இருக்கலாம். இயற்கையும் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பவே அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்துடணும். இல்லைன்னா போக முடியலையே நம்ம வருத்தப்படுவோம், கண்டிப்பாக வருத்தப்படுவோம் காலத்துக்கு. எனக்குலாம் அந்த வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. என்னடா என்னால் அந்த குணா கோகையை பார்க்கவே முடியலையே, இனிமேல் அதை பார்க்கவே முடியாதுல்ல, அந்த வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நல்லா இருக்கீங்களா?
அக்கா இந்த கோயிலில் நீங்கள் எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கீங்க? 1 வருஷம் வச்சிருக்கிறோம். ஓகேங்க்கா. இந்த கோயிலில் எந்தெந்த நாள் கிழமை வந்தால் சிறப்பாக இருக்குங்க்கா? எல்லா நாளுமே கோயில் ஓப்பனில் இருக்குமா? நாளுமே கோயில் ஓப்பன். வாரத்தில் 7 நாளுமே ஓப்பனில் தான் எல்லா இருக்கும். நாளுமே காலைல 5:30 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 6:30 7 மணி வரைக்கும் கடை திறந்துருக்கும். ஓகேங்க்கா. மேலே மலைக்கு போகிறவங்க வந்து காலையில் 5:30 மணிக்கு ஏற விடுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் 4:30யோட க்ளோஸ். அவ்வளோதான், மேலே ஏற விட மாட்டாங்க. ஓகே. இன்றைக்கி அந்த இடையில அந்த கோயில் ஒரு 2 மணிக்கே சாத்திட்டாங்கக்கா, அது என்ன காரணம்? அது காலையில் நேரத்திலே போயிடுறாங்கல்ல, 4 மணிக்கே போயிடுறாங்க பூசாரியா. ஓகே ஓகே. கூட்டம் அதுக்கு மேலே போகாது. அந்த 2 மணி இது விசேஷ நாளுங்கிறதுனால வந்து 2 மணி வரைக்கும். மற்ற நாள்னா கூட்டம் போகாத அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். 1 மணிங்கிறப்ப பூசாரி அவங்க வந்து கீழே வந்துடுவாங்க. ஓகே ஓகே. அப்போ நம்ம நேரமாக போனால் தான் அந்த கோயிலை தான் பார்க்க முடியும். மற்ற நாள் இந்த அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் பார்த்தா சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் மேலே இருப்பாங்க. ஓகே ஓகே. அவங்களும் காலையில் போகிறது. கண்டிப்பாங்கக்கா. இப்போ இந்த கோயிலில் நம்ம பிரதர் ஒருத்தர் இறங்கி தினமும் 4 தடவை ஏறாரு, பார்ப்பீங்களா அவரை? அவர் பேர் தீபக் தானே? தீபக் பேசுவாரா வந்தாருன்னா? வண்டியில தான் வருவேன். அப்படிங்களா? வழியாக தான் வரணும். ஓகே 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 ஓகே. ஆனால் பெரிய விஷயம் நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தா அவர் பார்க்க முடியல. அவர் காலையில் நேரமாக ஏறிடுவாரா? காலைல 7 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு வருவாப்புல. 6:30க்குள்ள வருவாங்க. ஓகே. 10:30க்குள்ள முடிச்சிருவாங்க. 4 ரவுண்டு 10:30க்குள்ளே 4 ரவுண்டு முடிச்சிருவாங்க. டெய்லி 10:30க்குள்ளே முடிச்சிருவாங்க. எனக்கு உண்மையாலுமே புரியல. உண்மையாலுமேவா? அப்போ எவ்வளோ நேரத்தில் ஏறாரு? எங்களுக்கு நீங்கள் 2 மணி நேரம் ஆச்சு ஏறதுக்கு, இறங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. நேரம் போய் வர்றதுக்கு 1/2 மணி நேரம். போயிட்டு வந்துடுவாப்புல 1/2 மணி நேரத்தில். வந்துருவாங்க. பெரிய விஷயம்க்கா. நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தா அவரை பார்க்க முடியல. அப்படியா? நாங்கள் வந்ததே மணி 1 மணிக்கு தான்க்கா வந்தோம். ஒரு 12:45 வாக்கில் தான் வந்தோம். வருஷனா வந்துருவானே. நம்பர் இருக்குங்களா? கூப்பிட முடியுமா? ட்ரை பண்ணுங்க. அவர் நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக பழக்கம் தான். அப்படியா? அப்புறம் அந்த கம்பி வேலி போட்டது வந்து அந்த ஐயாங்களா? ஐயா அவரையும் பார்க்க முடியல இன்னைக்கு. அவர் இங்கே தான் இருப்பார். இங்கே தான் இருப்பாருங்களா? பக்கம் தான் தோட்டம். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே இங்கே பக்கத்தில் தான் தம்பி. ஓகேங்கக்கா. இந்த பையன் தீபக் வேணா கூப்பிடுங்க, பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன். சரி, எடுக்க மாட்டேன். எங்கிட்ட இருக்காங்க இல்லை, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்கக்கா. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. உங்களை பார்க்கலான்னு தான் நீங்கள் மலைக்கு வந்தோம், ஆனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால உங்களை தேடி பிடிச்சி உங்கள் ஊருக்கே வந்தாச்சு. எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ, மக்கள்கிட்ட சொல்லணும். எப்படி நீங்கள் 1/2 மணி நேரத்தில் மலை ஏறி இறங்குறீங்க? ரொட்டீனாக வந்துட்டு டெய்லி எடுக்கிற ப்ராக்டிக்ஸு ப்ளஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக டயட் தான் இருந்து சாப்பிட்றோம். நம்ம அது இதுன்னு அதிகமாக சாப்பிட்றதில்ல. ஸோ கரெக்டாக வந்துட்டு பச்சை காய்கறிகள், பயிர் வகைகள் அது மாதிரி வந்துட்டு டயட்டுக்கு சாப்பிட்றோம் ப்ரோ. அதுதான் வந்துட்டு சீக்ரெட், வேறெல்லாம் ஒன்று. ஓகே ஓகே ப்ரோ. இன்னைக்கு வந்து 822வது நாளா? ஆமாம் ப்ரோ, 822வது நாள் ப்ரோ. ஓகே. நாங்கள் இன்னைக்கு ஏறின ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. பட் என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் 1/2 மணி நேரத்தில் ஏற அந்த அயன்மேனோட இதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் மக்களே. எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, ஏன்னா அது பெரிய விஷயம் ப்ரோ. நீங்கள் எந்த டைமில் ஏறுறீங்க காலையில்? நான் மார்னிங் எப்போ ஒரு 7 மணி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு நாள் 8 மணி ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே 4 டைம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. நம்மளது வந்து 1000 நெருங்க என்னைக்கு சொன்னீங்க? ஜூலை 16, 2026 ப்ரோ. ஜூலை 16, 2026 வந்து நீங்கள் 1000வது நாள் ஏற போகிறீங்க. சேலஞ்ச் முடிய போகுது. ஆமாம் ப்ரோ, சேலஞ்ச் முடிய போகுது. ஓகே ஓகே. மக்களே, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த அன்னைக்கு கொன்றாங்கி மலை வரலாம், நம்ம தலைவனை பார்க்கலாம், அவருக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று பெருசாக நல்லதாகவே நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒரு 1000 நாள் ஏறாருங்கிறப்ப பெரிய விஷயந்தான். நம்ம நல்லா ஒரு தடவை ஏறிட்டே இறங்க முடியல. உண்மையாலுமே கங்கராஜ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அது பார்க்குறப்ப நமக்கு வியப்பாக இருந்துச்சு. நம்மளாலெல்லாம் ஏற முடியல அப்படின்னு தான் தோணுச்சு. நாங்கள் கண்டிப்பாக வரோம் ப்ரோ, இடையில வரோம். உங்களை மலையிலே வீடியோ எடுக்கணும், அதுதான் ஒரு ஆசை. உங்களை பேச வச்சு எடுக்கலாம், மக்களுக்கெல்லாம் உங்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இது போக மலை ஏறத தவிர்த்து வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட் டைமாக அந்த மாதிரினா? பார்ட் டைம் வந்துட்டு எனக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கு பெட்ரோல் அது மட்டும் வந்துட்டு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றபடி வந்துட்டு பெருசாக எந்த வேலைக்கு. உங்களுக்கு இங்கிருந்து அந்த மலைக்கு எவ்வளோ தூரம் சொன்னீங்க? 25 கிலோமீட்டர் வரும். 25 கிலோமீட்டர் வந்து அப் அண்ட் டவுன் அப்படி பார்த்தா 50 கிலோமீட்டர் வருது. 50 கிலோமீட்டர் வருது ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. உங்களோட இன்ஸ்டா பேஜ் பேர் ப்ரோ? கரிகால சோழனா? ஆமாம் ப்ரோ, மிஸ்டர் கரிகால சோழன் 294. ஓகே. யூடியூப் சேனல் பேர் ப்ரோ? யூடியூப் சேனல் சேம் தான், மிஸ்டர் கரிகால சோழன் 294 ப்ரோ. மக்களே, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பையன் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக முழு முயற்சியாக பண்ணிகிட்ருக்காரு. நம்மளாலெல்லாம் பண்ண முடியாது, சொல்கிறது ஈஸி, செஞ்சு பார்க்குறது கஷ்டங்கிறனால நல்லா பண்ணுறாரு. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. அவருக்கு நம்ம பண்ணுற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மலையில் ஒருத்தர் ஏறி இறங்கிட்டு இருக்காருங்கிறது இப்போ தான் நிறைய பேர் தெரிய வருது. கொன்றாங்கி மலை அப்படின்னாவே தீபக் அப்படின்னு ஒரு ஆள் ஏறாருங்க இப்போ அவ்வளோக்கு தெரிய வந்துருச்சு ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. அது எல்லாமே மக்களுக்கு சப்போர்ட் தான் ப்ரோ. கண்டிப்பாக அவங்களே அது நடந்திருக்காது. கண்டிப்பாக. அப்புறம் உங்களை மாதிரி சில நல்ல உள்ளங்கள் கொண்ட யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஸோ மலை வந்துட்டு இன்னும் நிறைய பேர் தெரிய வைக்கணும். ஸோ சிவனோட அருள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஆசையும் கூட. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. எங்களுக்காக வந்ததுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இவ்வளோ நேரம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பார்ப்போம். ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ.